நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது எல்லாத்துக்கும் காரணம் உன் வயித்துல வளர்ந்துட்டு இருக்க அந்த குழந்தைதான். இன்னைக்கு நான் அதை இல்லாம ஆக்க போறேன். எதுக்கு இப்ப ஹரிஷ் அடிச்சிட்டு இருக்க? பெரியம்மா, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன். ஆனா ஜீவிதா என்னாச்சு? அது வந்து உன்கிட்ட சொன்னல, எங்க ஃபேமிலியை விட்டு தூரமா இருக்க சொன்னல சொன்னா இல்லையா? ஸ்டாப் இட் வினாய். எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க? ஹரிஷ் கிட்ட ஏன் இப்படி நடந்துக்கற? ஏன் இந்த மாதிரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிட்ட இப்படி நடந்துக்கற? இவன் என் ஃப்ரெண்டே இல்லம்மா. இவனோட உண்மையான பேர் சந்தோஷ். சந்தோஷ் இவ்ளோ நாளா நம்ம கிட்ட ஹரிஷன் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கான். இன்னும் உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஹரிஷ், அவன் 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டான். அவனோட எல்லா இன்ஃபர்மேஷனும் இவன் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளே ஏமாத்திருக்கான். இப்போ இவன் யாருன்னு தெரிஞ்சதா? இவன் வேற யாரும் கிடையாது, வித்யாவோட புருஷன். ஜீவிதா, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னல, இவனை பத்தி ஒரு தடயம் கிடைச்சிருச்சுன்னா அதோட இவன் கேம் எல்லாத்தையும் முடிச்சிருவேன்னு சொன்னல. பார்வதி பேரை கேட்டதும் ஷாக்கா இருக்கா? பார்வதி தான் இவனோட முதல் பொண்டாட்டி. இவன் பார்வதியை டெல்லியில கல்யாணம் பண்ணிருக்கான். கல்யாணமான மறுநாளே சீரா வந்த எல்லாத்தையும் அங்கிருந்து சுருட்டிக்கிட்டு தலைமறைவாயிட்டான். என்னடா பாக்குற? எல்லா உண்மையும் கரெக்டா சொன்னா இப்போ நீ ஒண்ணு செய். முதல்ல இந்த பேப்பர்ல சைன் போடு. இது உங்க 2 பேரோட டிவோர்ஸ் பேப்பர். இதுல என்ன எழுதி இருக்கு தெரியுமா? உனக்கும் வித்யா வயித்துல வளர்ற குழந்தைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு. போடு, சைன் போடு. இன்னும் என்ன யோசிக்கிற சந்தோஷ்? நீ இந்த பேப்பர்ஸ்ல சைன் பண்ணிட்டனா நான் உன்னை விட்டுருவேன். சைன் பண்ணலாமா வேணாமான்றது உன்னோட இஷ்டம். உனக்கே எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இந்த குற்றத்துக்கு என்ன தண்டனை கிடைக்கும்? அப்ப நீ என்கிட்ட போய் சொன்னியா? நீ செஞ்ச துரோகத்துக்கு நான் சொன்ன பொய்யெல்லாம் ஒண்ணுமே இல்லடா. இது அந்த கடவுள் கூட கண்டிப்பா மன்னிச்சிருவார். அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க. கான்ஸ்டபிள், கிளம்ப. இவன் கிட்ட இருந்து நீ நிரந்தரமா விடுதலை ஆயிட்ட வித்யா. இப்ப உனக்கும் இல்ல எங்களோட குழந்தைக்கும் எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்ல.
தேங்க்யூ தாமு, தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும். பாட்டி, நல்லா இரு கண்ணா. பாட்டி, என்ன பாட்டி இதெல்லாம்? நீங்க எதுக்காக அழறீங்க? அழாதீங்க பாட்டி. உங்க எல்லாரோட சந்தோஷத்துக்காக தான் நான் இங்கிருந்து கிளம்பிட்டு இருக்கேன். ப்ளீஸ் நீங்க அழாதீங்க. உடம்ப கவனமா பாத்துக்கங்க. தம்பி, அழாத தம்பி. இங்க பாரு, வெறும் பேச்சுக்கு மட்டும்தான் நான் உன்னோட அண்ணன். ஆனா எல்லா விஷயத்திலையும் நீதான் என்னை விட பெரியவனா இருந்திருக்கு. அழக்கூடாது மோகன், நீ அழக்கூடாது. இப்போ ஒரே ஒரு வேண்டுகோள். என்னோட பொண்ணு மாலத்தி இருக்கல்ல, இவ அப்படியே என்ன மாதிரியே இருக்கா. நான் இவளுக்கும் இந்த வீட்டுக்கும் எவ்வளவு அநியாயத்தை பண்ணிருக்கேன். இருந்தாலும் அவ சிரிச்சுக்கிட்டே என்ன அடைச்சுக்கிட்டா. நீங்களும் என் பொண்ணை மன்னிச்சிருங்க, என் மாலத்தையும் மன்னிச்சிருங்க. விட்டுட்டு போகாதீங்கப்பா, எங்க யாரையும் விட்டுட்டு போகாதீங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இல்லம்மா, அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது. இத்தனை வருஷமா நான் எல்லாம் இருந்திருக்கல, அப்ப எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். இங்க வந்து உன் கண்ணுல நான் கண்ணீரை நிரப்பிட்டேன். நான் போறதாமா நல்லது. இல்லப்பா, ப்ளீஸ். மாலதி, ப்ளீஸ், என் மேல சத்தியம். அப்பா, என்ன மன்னிச்சிடுங்கம்மா. நில்லு மகேஷ். எங்க போற மகேஷ்? எங்கேயாவது போயிடலாம். ஆனா இன்னும் நான் இங்கிருந்து உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க வரேன். என்னைக்கு நீ இந்த வீட்டை விட்டு போனியோ அன்னைக்கே எல்லா கஷ்டமும் எனக்கு கொடுத்துட்ட. ஆனா இன்னைக்கு 20 வருஷம் கழிச்சு
திரும்பவும் போறத பத்தி பேசுற. மறுபடியும் அந்த கஷ்டத்தை கொடுக்க போறியா? இல்ல மகேஷ், இல்ல. அதை என்னால தாங்கிக்க முடியாது. எனக்கு வயசாயிடுச்சுப்பா. என்னால வேதனையை தாங்க முடியாது. எவ்வளவு நாளைக்கு தான் நான் தாங்கிக்குவேன்? நீங்க தயவு செஞ்சு அழாதீங்கம்மா, தயவு செஞ்சு அழாதீங்க. உங்க குற்றவாளி, உங்க துரோகி உங்க முன்னாடி நின்னுட்டு இருக்கம்மா. எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, ஆனா அழாதீங்கம்மா. அம்மா, நீங்க எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை சிரிச்சுக்கிட்டே ஏத்துப்பமா. ஒரு முறை என்ன மகனேன்னு கூப்பிடுங்கம்மா. அம்மா, ஒரே ஒரு முறை என்ன மகனேன்னு கூப்பிட்டு அணைச்சுக்குங்கம்மா. மகனே, அம்மா, மலதி, பாத்தியம்மா, அம்மா என்ன மன்னிச்சிட்டாங்க. இந்த வித்யா, வித்யா, டிஃபன் சாப்பிடுமா? வித்யா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லம்மா. நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, நிச்சயமா போன ஜென்மத்துல நான் ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கணும். அதனாலதான் எனக்கு நீங்க கிடைச்சிருக்கீங்க. உங்களை பார்த்ததுல இருந்தே என்னோட எல்லா கஷ்டமும் பறந்து போச்சு. இல்லைன்னா என்னோட வாழ்க்கையில அழுகையை மட்டுமே நான் பார்த்திருப்பேன். என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா. உன் வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்க. சந்தோஷம் உனக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்கான். இனிமே அந்த குடும்பக்காரன் நிரந்தரமா உன்னை விட்டு போயிட்டான். இனிமே உன்னோட வாழ்க்கையில அவனும் இருக்க மாட்டான், அவனோட நினைவுகளும் இருக்காது. துக்கம், வேதனைங்கிற கஷ்டம் எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு போயிடுச்சு. இனிமே அது எப்போ திரும்ப வரவே வராது. என்னங்க, நீங்க டிக்கெட் எல்லாம் சரியா புக் பண்ணீங்களா இல்லையா? ஆமாமா, எல்லாம் பண்ணியாச்சு. மோகன், எல்லாத்தையும் செக் பண்ணிட்டியா? ஒன்னும் மிஸ் பண்ணல? இல்லம்மா, எல்லாமே இருக்கு. போலாமா? ஒரு நிமிஷம் பாட்டி. சண்டிகர்ல நாம எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும். சொல்லு மலதி, என்னம்மா? ஆண்டி, சண்டிகருக்கு தான் வந்துட்டு இருக்கோம் நாங்க எல்லாருமே. அப்புறம் சரி மலதி, நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் ஜீவிதா கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். அப்புறம் இது நல்ல விஷயம். ரொம்ப நாள் கழிச்சு ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேர போகுது. அதை நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, நான் வச்சிடறேன். ஓகே ஓகே ஆண்டி, பை. போலாமா? எஸ், போலாம். வாங்க. அக்கா, அக்கா, நான் வந்துட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு உன்னை பாக்குறேன். ஐ மிஸ் யூ மாலதி. ஐ மிஸ் யூ டூ அக்கா. அடடடடா, இங்க பாருடா, கங்கா யமுனா சரஸ்வதியே கண்ணுல ஓடுது. அக்கா, என் அன்பு சகோதரி, இப்ப அழ ஆரம்பிச்சிடாத. பைத்தியக்காரி, இது சந்தோஷத்துல வர கண்ணீர், கஷ்டத்துல இல்ல. அப்புறம் குழந்தை எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கான், வளர்ந்துகிட்டே இருக்கான். ஜீவிதாக்கா, நீங்க என்ன மறந்தே போயிட்டீங்க. உன்னை எப்படி நான் மறப்பேன், என்னோட ரெண்டாவது தங்கச்சி. நீ எப்படி இருக்கடா? ரொம்ப நல்லா இருக்க. அட, ஜீவிதா, பூஜை தட்டு ரெடியா இருக்கா? உன் தம்பிக்கு ராக்கி கட்ட மாட்டேன்? கண்டிப்பா பெரியமா. அக்கா, எங்க போற? உன்னோட சர்ப்ரைஸ் பாக்குறதுக்கு டைம் வந்துருச்சு. தாமு, போ, போய் சர்ப்ரைஸ கூட்டிட்டு வா. இப்பவே போறேன்க்கா. என்ன தாமோ அது?
ஜீவிதா. உங்க எல்லாருக்கும் தெரியுமா? அப்புறம் ஏன் கிட்ட சொல்லல? மாலதி எனக்கு ஏற்கனவே ஃபோன் பண்ணி சொல்லிட்டு அப்புறம் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைச்சா. சரி சரி, நாம இதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல ராக்கி கட்டுங்க. வாங்க வாங்கப்பா வாங்க. வா வா வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது உன்னோட கிஃப்ட், இது என்னோடது. இல்ல. தேங்க் யூ. தேங்க் யூ கா. போனஸ் கிஃப்டும் கிடைச்சிருச்சு. மாலதி, தேங்க்ஸ் நீ சொல்லக்கூடாது, நான் தான் சொல்லணும். நீ எனக்கு எவ்வளவு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்திருக்க. ஓ, இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இப்ப நான் உனக்கு காட்ட போறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொல்லு. என்னது மாலதி? வாக்கா, ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இன்னும் காத்துட்டு இருக்கு. சர்ப்ரைஸா? ஆமாக்கா, நம்ம லைஃபோட மிகப்பெரிய சர்ப்ரைஸ், உன்னோட மிகப்பெரிய சந்தோஷம். சோ மிஸ்டர் சர்ப்ரைஸ், நீங்க உள்ள வரலாம். உங்களுக்காக ஒருத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னாச்சுக்கா? உனக்கு இவர அடையாளம் தெரியலையா? நான் உன்னோட அப்பா அம்மா. இல்ல இல்ல இல்ல. மாலதி, நீங்க யாரை கூட்டிட்டு வந்திருக்க? இவரை முதல்ல இங்கிருந்து கூட்டிட்டு போயிடு. இவரோட முகத்தை பார்க்கறதுக்கு கூட நான் விரும்பல. இவர் எனக்கு அப்பாவே இல்ல. அக்கா, நீ ஏங்க அப்படிலாம் பேசுற? அவர் நம்மளோட அப்பா. அப்பாவா? யாரோட அப்பா? இவராலதான் நம்ம குடும்பமே கெட்டு போச்சு. நம்மளோட சின்ன வயசு வாழ்க்கையும் கெட்டு போச்சு. நம்ம அனாதைங்களா இருந்தோம். அக்கா அக்கா, நான் ஒத்துக்கிறேன்க்கா. அப்பா தப்பு பண்ணிட்டாரு. நான் தப்பு பண்ணா நீ மன்னிப்பல்ல? அதே மாதிரி மாலதி, நான் தான் சொல்லிட்டேன்ல, என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட அப்பா இறந்துட்டாரு. இந்த சுயநலவாதி மனுஷன் யாருன்னே எனக்கு தெரியாது. அக்கா, ப்ளீஸ் ப்ளீஸ் பழைய விஷயத்துல மறந்துரு. மறக்கிறதா? எப்படி என்னால மறக்க முடியும் மாலதி? உனக்கு சொல்றதுக்கு ஈஸியா இருக்கலாம், ஆனா எனக்கு அப்படி கிடையாது மாலதி. நான் தான் கண் கூட பார்த்தவன். இன்னைக்கு ராக்கி எதுவுமே எனக்கு எந்த சர்ப்ரைஸா நீ கொடுக்கறேன்னு சொன்ன? இது வரைக்கும் ராக்கிக்கு நீ எனக்கு சந்தோஷத்தை மட்டும் தான் கொடுத்திருக்க. ஆனா இன்னைக்கு என்னோட வாழ்க்கைக்கு நீ ஒரு மிகப்பெரிய துக்கத்தை கொடுத்திருக்க மாலதி. அக்கா, அப்பா பண்ண தப்புக்கு அவருக்கு தண்டனை கிடைச்சிருச்சு. என்ன தண்டனை கிடைச்சிருக்கு மாலதி? அவருக்கு எந்த தண்டனையும் கிடைக்கல. தண்டனை எனக்கு கிடைச்சிருக்கு, உனக்கு கிடைச்சிருக்கு, நம்ம அம்மா கிடைச்சிருக்கு, இந்த பாட்டிக்கு கிடைச்சிருக்கு. இவருக்கு தான் எதுவுமே கிடைக்கல. இவரை தவிர நம்ம எல்லாருமே தண்டனை அனுபவிச்சிருக்கோம். ஜீவிதா,